ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம் கை விரல்கள் மற்றும் நகங்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு 4 டிப்ஸு. இதை நீங்கள் தொடர்ந்து வாரத்தில் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கை விரல்கள் மிருதுவாரதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நகங்கள் பலம் பெறுது. இப்போது இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன பவுலில் ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. அதை டைரெக்டாக சூடுபடுத்தாமல் இந்த மாதிரி ஒரு தண்ணிக்குள்ளே வச்சு அதை சூடாக்கி வச்சுக்கோங்க. அந்த ஆலிவ் ஆயிலை அடுத்தபடியாக துளசியும் புதினாவும் எடுத்துக்கோங்க. அதில் உள்ள குச்சிகளெல்லாம் நீக்கிட்டு இலைகளை மட்டும் சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இந்த துளசியையும் புதினாவையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் மிதமான சூட்டில் ஆற வச்சு நம்ம உபயோகப்படுத்தணும். அப்போ தான் அந்த இலைகளில் உள்ள ஜூஸ் அந்த தண்ணியில் இறங்கும். மூன்றாவதா நல்லெண்ணெயும் இந்துப்பும் கலந்த கலவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ஒவ்வொன்றா உபயோகிக்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நல்லெண்ணெயும் இந்துப்பும் கலந்த இந்த கலவையை கைகளுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய விரல்களையும் நகங்களையும் மசாஜ் பண்ண ஆரம்பிங்க. எந்தெந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கைகளில் ஹார்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அதிகமான அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ங்க. இந்த மாதிரி 10 நிமிடம் வரைக்கும் நம்ம மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலை மாவு உங்கள் கைகளில் எடுத்து அதில் தண்ணி சேர்த்து உங்களுடைய கைகளுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நன்றாக தேய்த்து அதை கழுவிக்கோங்க. இரண்டாவதா நம்ம ஆலிவ் ஆயில் சுட வச்சு எடுத்ததை கைகளுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லா இடத்துலையும் படும்படி தடவிட்டு முக்கியமாக ஆலிவ் ஆயிலை உங்களுடைய நகங்களில் மசாஜ் பண்ணுங்கள். ஏன்னா எளிதில் நகங்கள் உடையக்கூடியவங்களாக இருந்ததுன்னா இந்த ஆலிவ் ஆயில் மசாஜ் மூலமாக அவங்களுடைய நகம் பலம் பெறும். இதுவும் 10 நிமிடம் வரைக்கும் நீங்கள் மசாஜ் பண்ணலாம். மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கும் கடலை மாவு எடுத்து தண்ணி சேர்த்து கைகளுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நன்றாக தேய்ச்சி கழுவிக்கோங்க. மூன்றாவதா துளசியும் புதினாவும் கொதிக்க வச்ச தண்ணியை மிதமான சூட்டில் இருக்கும்போது உங்களுடைய கைகள் ரெண்டையும் அதில் உள்ள நல்லா முங்கும்படியாக உள்ள முக்கி வைங்க. 10 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி உள்ளேயே நீங்கள் முக்கி வச்சுருக்கணும். இது உங்களுடைய நகங்களில் இருக்கிற அழுக்குகளை இது தூய்மைப்படுத்துது, நகங்களை பலப்படுத்துது. நாலாவதா ஒரு முட்டையும் பாலாடையும் எடுத்துக்கோங்க. பாலாடையில் முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாலாடையையும் முட்டையோட வெள்ளைக்கருவையும் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய கைகளுடைய முன்பக்கமும் பின்பக்கமும் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அதை அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க இந்த அப்ளிகேஷனை நைட்டே கைகளில் போட்டு காஞ்சதுக்கப்புறமா அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் அதை கழுவுனீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். முடியாதவங்க ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அது நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா அதை கழுவிடலாம்.
இப்போது நல்லா காஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் இதை கழுவலாம். இந்த மாதிரி வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய நகங்கள் மற்றும் உங்களுடைய கை விரல்கள் மென்மையாகும். விரல்கள் மற்றும் நகங்களை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக இதை வாரம் ஒரு முறையோ அல்லது 2 முறையோ செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.